ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவாராக. அப்படி ஆசீர்வாதத்தின் கரம் உங்கள் மேலே அமர்ந்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதமான பாதைகளிலே நடத்துவதாக. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அனுபவம் என்று சொல்லும்போது என்றைக்கோ உள்ள ஒரு காரியம் அல்ல, அனுதினமும் இருக்க வேண்டிய அனுபவம். ஒரு விசுவாசியாக இருந்தால், ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், ஒரு சபைக்கு போகிற ஒரு நபராக இருந்தால், அவர்களுடைய அனுபவங்கள் எதிலெல்லாம் அனுதினமும் இருக்க வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது. அதில் நான் ஒரு 3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அல்லேலூயா. பாருங்க, அனுதினமும் தேவாலயத்தில் வீடுகளிலே அவர்கள் சந்தித்தார்கள். விசுவாசிகளாக இருந்த ஒவ்வொருத்தரும் டெய்லி மீட் பண்ணாங்க. யார? ஒருத்தரை அப்படி நீங்கள் நினைச்சிடக்கூடாது. தேவனை. தினமும் ஒரு விசுவாசி தேவனை சந்திக்க வேண்டும். அது தேவாலயமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆமென். தினமும் அனுதினமும் பைபிள் அப்படி தான் சொல்லுது. இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவசியமான ஒரு காரியம். ஆண்டுடைய கிருபையினால அந்த ஆலயத்தில் வந்து நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு எப்பொழுதும் ஆலயம் எப்படி இருக்கு? திறந்தே இருக்கிறது. நீங்கள் யாரும் ஆலயத்துக்கு வந்து பகலில் ஜெபிக்கக்கூடாது அப்படிங்கிற தடை இல்லை. எப்போனாலும் நீங்கள் ஆலயத்துக்கு வந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். வீடுகளில் நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு என்ன கிடையாது? தடையே கிடையாது. நீங்கள் தனியாக வீட்டில் ஜெபிக்கலாம், குடும்பமாக உங்கள் வீட்டில் என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். அல்லது ஒரே தெருவில் வசிக்கிற விசுவாசிகள் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செய்யலாம்? கூடி நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தினமும் தேவனை சந்திக்கும் அனுபவம் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதி திருச்சபை அந்த வளர்ச்சி அடைந்த காலகட்டங்கள் சௌகரியங்கள் நிறைந்த காலங்கள் இல்லை. ஆமென். கொடுமையான உபத்திரவங்களை அவர்கள் சந்தித்த காலம். விடுதலையோடு தேவாலயத்திலலாம் வந்து அவங்க என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் அவங்க அவ்வளோ எளிதாக அங்கே கேட்க முடியாது. வீடுகள் தோறும் அவர்கள் கூடி ஜெபிப்பதும் அதுவும் பாருங்க ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக தான் இருந்துச்சு. எப்போ எந்த வீட்டிற்குள்ளே நுழைஞ்சி நீங்கள் ஏன் இயேசுவை ஆராதிக்கிறீர்கள் என்று அவர்கள் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவதும், சிறையில் தள்ளப்படுவதும், அல்லது உபத்திரவப்படுத்தப்படுவதும், கொடிய விலங்குகளுக்கு இரையாக தூக்கி எறியப்படுவதும், அல்லது இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மரிப்பதற்கு, அவர்கள் துன்பப்படுத்தப்படுவதற்கும் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் என்ன செய்தது? இருந்தது. ஆனால் ஆதி திருச்சபை பாருங்க, இதை எதையுமே என்ன செய்யல, அவங்க பொருட்படுத்தவே இல்லை. அவர்கள் அனுதினமும் தேவனை சந்தித்தார்கள். தேவாலயம் தேவன் வாசம் பண்ணுவதற்கென்றே தெரிந்த ஒரு இடம். இதை விரும்பினபடியால் இங்கே நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ண. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் நோக்கினவைகளும் அவருடைய செவிகள் எப்படி இருக்கு? திறந்தவைகளுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அது ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாக நாம் இருந்தால் நம்ம டெய்லி வாய்ப்பு இருந்தால் சர்ச்சில் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுறணும். சர்ச்சில் வந்து முழங்கால் படிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடணும். அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் தினமும் மாலை நேரத்திலேயோ அல்லது காலை நேரத்திலேயோ உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்குமோ நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு சிலர் ஆலயத்தில் ஜெபம் நடக்கும்போது மட்டும் வந்து ஜெபிக்கிறவங்களை என்ன செய்யலாம்? இருக்கலாம். அல்லது அதுலேயும் ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதனையில் பங்கெடுக்கிற நபராக கூட என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனையோ இடங்களிலே தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தேவாலயம் இல்லை. அவங்க வீட்டில் தான் கூடி ஒரு அறையில் என்ன செய்கிறாங்க? கேதர் ஆகுறாங்க. ஒரு மரத்தடி நிழல்ல என்ன செய்கிறாங்க?
கேதர் ஆகுறாங்க. ஒரு திருமண மண்டபத்தில் என்ன செய்கிறாங்க, அதை வாடகைக்கு எடுத்து ஆராதனை நடத்துகிறாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் அல்லது ரெசார்ட்டில் அந்த பார்ட்டி ஹால்னு சொல்கிற அந்த ஹாலை ரெண்ட்டுக்கு எடுத்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இடத்துலலாம் அங்கே இருக்கிற விசுவாசிகள் அனுதினமும் போய் அவர்கள் ஜெபிப்பது கூடாத காரியம். ஆனால் கிருபையா கர்த்தர் நமக்கு சொந்தமாக என்ன தந்திருக்கிறாங்க, ஆலயத்தை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் நாம ஆலயத்தில் வந்து டெய்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் வந்து நீங்கள் அதிகாலையிலே ஜெபிப்பது கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்குமே. ஒரு புதிய நாளை துவங்குவதற்கு முன்பு, உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த ஆலயத்தில் வந்து அதிகாலையில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நீங்கள் ஆராதித்தால் அந்த நாள் முழுவதும் இனிமையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லையே. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தந்து உங்களை நடத்துவாரே. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க அப்படின்னா டக்குன்னு எங்கே வந்துடணும், சர்ச்சுக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. அல்லது இந்த பக்கமாக போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அப்போ ஆலயத்தில் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யலாம், போகலாம் அப்படின்னா எங்கே வந்துடணும், ஆலயத்துக்கு வந்துடணும். இதெல்லாம் விசுவாசிகள் அனுதினமும் ஆதி திருச்சபையில் செய்த காரியம். அது மாத்திரமல்ல, அவங்க வீடுகள்லையும் என்ன செஞ்சாங்க, தினமும் ஜெபித்தார்கள், தேவனை சந்தித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, சிலர்லாம் வீடுகளில் என்ன செய்யறதே கிடையாது, ஜெபம் பண்ணுறதே கிடையாது. தனியாகவும் ஜெபம் பண்ணுறது கிடையாது, குடும்பமாகவும் ஜெபம் பண்ணுறது கிடையாது. எனக்காவது தனியாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீர்களோ, நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுற இடம் எது அப்படின்லாம் சிலர்கிட்ட கேட்டால் அல்லேலூயா நிறைய பேருக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் அப்படி இதுவரைக்கும் என்ன செஞ்சதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பா சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. தினமும் உங்கள் வீட்டில் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்கணும். தினமும் நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து கர்த்தரை நல்ல பாடி ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த நாள் முழுவதும் ஏசப்பா செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்லி உங்கள் குடும்ப காரியங்களுக்காக, தேசத்திற்காக, மிஷனரிகளுக்காக, திருச்சபைக்காக, போதகருக்காக நீங்களாம் டெய்லி என்ன செய்யணும், குடும்பமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பழகிறவங்களா இருந்தால், நம்ம ஒருத்தர் வீட்டில் போய் ஒருத்தர் உட்காந்து நம்ம நேரம் செலவு பண்ணும்போது அதில் கொஞ்சம் நேரம் எதுக்கு செலவு பண்ணணும், ஜெபத்தில் செலவு பண்ணணும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அங்கே தேவையில்லாத காரியங்களுக்கு என்ன இருக்காது, இடமே இருக்காது. வீண் பேச்சுகளுக்கு அங்கே என்ன இருக்காது, இடமே இருக்காது. பிசாசுக்கு அங்கே என்ன இருக்காது, இடமே இருக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இதெல்லாம் அனுதினமும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். தேவனை சந்திச்சா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் தான் அடைவாங்க. தேவனை சந்திச்சா உங்களுக்கு அவர் புது கிருபையை தருவார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபித்தா பலன் அடைவீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் காரியங்களுக்கு தேவன் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்களை காண்பீர்கள். ஏன்னா ஜெபத்தினால் கூடாதது வேற எதுவுமே இல்லை, நமக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆதி திருச்சபை தேவனை சந்திப்பதை தினமும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நீங்கள் கடைசியாக தேவனை எப்பொழுது சந்தித்தீர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டால் சொல்லணும், இன்னைக்கு தான் சந்தித்தேன். அல்லேலூயா. இந்த சாயங்காலம் தான் சந்தித்தேன், இந்த காலையில் தான் நான் சந்தித்தேன், இந்த மதியானத்தில் தான் சந்தித்தேன். அந்த மாதிரி நமக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும். அப்போ பாருங்கள், ஆதி திருச்சபையிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், டெய்லி மீட் காட். அல்லேலூயா. தினமும் டெய்லி பேசிஸில் நீங்கள் கர்த்தரை மீட் பண்ணணும், ஆண்டவரை சந்திக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை நீங்கள் தினமும் பார்த்து கொண்டே இருப்பதை, அவர்களோடு நேரம் செலவு பண்ணி கொண்டே இருப்பதை, அவர்களோடு உறவாடி கொண்டே இருப்பதை என்னைக்காவது சலிப்பாக எண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது அது உங்களுக்கு போர் அடிச்சிருக்கா? இல்லை, நான் உங்கள் கூட ரொம்ப நேரமாக ரொம்ப நாளாக இப்படி அன்பா பண்பா பாசமாக பேசி பழகிட்டு இருக்கேன், அதனால் ஒரு மாதம் இதுக்கு ஒரு பிரேக் விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் அப்பப்போ பிரேக் விட்டுறோம். ஆண்டவரை சந்திக்கிறதில் மட்டும் அப்பப்போ என்ன விட்டுறோம், இடைவெளி விட்டுறோம். அல்லேலூயா. இந்த உறவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசணும். உங்கள் காரியத்தெல்லாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். உங்கள் பாரத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கணும்.
ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை பயன்படுத்தி மற்றவர்களுடைய பாரங்களை நீங்க சுமந்து ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அவர்களுக்காக மன்றாடணும். இப்பெல்லாம் பல விஷயங்கள் தேவனை சந்திக்கிறதுல இருக்கு. நீங்கள் டெய்லி தேவனை சந்திக்கிறத பழக்கமாக்குங்க. அவர் உங்களை வந்து சந்தித்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுவார். உங்கள்கிட்ட அவர் பேசுவார். உங்களுக்கு வேண்டிய வழியை காண்பிப்பார். உங்களுக்கு வேண்டிய ஆலோசனை அவர் தருவார். உங்கள் குழப்பங்களெல்லாம் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். நீங்கள் அவரோடு தினமும் இந்த உறவை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இவங்க டெய்லி என்ன பண்ணியிருக்காங்க? வேதாகமத்தை படித்து அதை ஆராய்ந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை உட்கார்ந்து இந்த வசனம் இப்படி சொல்லுது, இதனுடைய அர்த்தம் இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்களை அவங்க வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, எப்பொழுது அவர்களுக்கு நேரம் கிடைத்ததோ அப்பொழுது அல்ல, அவங்க டெய்லி என்ன செஞ்சிருக்காங்க? பைபிளை வாசித்து அதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் பெரும்பாலும் வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, இதில் ஸ்டடி வேறு பண்ணவா? மக்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த அந்த திருச்சபையில், இந்த பெரேயா பட்டணத்தை சேர்ந்த திருச்சபை மக்கள் எப்படிப்பட்ட ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க பாருங்க. டெய்லி அவங்க பைபிளை வாசித்து அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நாட்களில் வேதாகமம் இன்றைக்கு உங்கள் கரங்களில் இருப்பது போல தாராளமாக எல்லார் கையிலும் கிடையாது. எல்லார் கையிலும் வேத பிரதிகள் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. அது ரொம்ப அபூர்வம். ஆனால் அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி, வேதம் தான் நமக்கு இல்லையே, அது கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்கு, எங்கேயோ இருக்கு, யார்ட்டையோ ஒருத்தட்ட இருக்குன்னு சொல்லி அதை அல்லல் தட்டாமல் அல்லது அதை பெரிதுபடுத்தாமல் இருந்து அவர்கள் சும்மா இருக்கலங்க. கிடைச்ச நேரத்தை பயன்படுத்தி அந்த வேதத்தை வாசித்து அந்த வாக்கியங்களை குறித்ததான ஆராய்ச்சிகளெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேரி ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறுமி வேதாகமத்தின் மீது தனியாத ஆவல் கொண்ட அந்த மகள் எப்படியாவது ஒரு சொந்த வேதம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாள். ஆனால் அவள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். அவள்கிட்ட வேதாகமத்தை வாங்குவதற்கு போதிய பணம் இல்லை. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா. எத்தனை வருஷம் தெரியுமா? 6 வருஷம் சேர்த்தாள். இஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவளுக்கு கிடைக்கிற பணம், அவளுக்கு கொடுக்கப்படுகிற பணம், இதிலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து 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 6 வருஷம் சேமித்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் பணம் என்ன செய்யுது? இருக்கு. இப்போ பைபிள் ஒரு பாஸ்டர்கிட்ட இருக்கு. அந்த பாஸ்டர் இருக்கிற இடம், இந்த மேரி ஜோன்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து 26 மைல்கள். இப்போ தீர்மானம் பண்ணுகிறாள், நாளைக்கு அதிகாலையில் என்ன செய்யணும்? கிளம்பி அந்த பாஸ்டர் இருக்கிற இடத்துல போய் அந்த பைபிளை என்ன செய்யணும்? வாங்கிடணும், சொந்தமாக வாங்கிடணும். இங்கேருந்து பாருங்கள், 26 மைல், 26 கிலோமீட்டர் கிடையாது, நடந்தே தான் போகணும். கொஞ்சம் தூரம் ஓடுவாலாம், கொஞ்சம் தூரம் நடப்பாலாம். எப்படியோ கடைசியாக போய் அந்த பாஸ்டர்கிட்ட சேர்ந்து வேதாகமத்தை வாங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன், இது என் கையில் இருக்கிற பணம் அப்படின்னு பார்த்தா அந்த கையில் இருக்கிற பணமும் பெரிய அளவில் போதுமானதா இல்லை. அந்த பாஸ்டர் சொன்னார், பைபிள் இல்லைம்மா, காலி ஆயிட்டுன்ட்டார். இப்படி ஒரு பதிலை என்ன செய்யலை, எதிர்பார்க்கவே இல்லை. ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த போதகருக்கு அது அதிர்ச்சி ஆயிட்டு, என்னம்மா என்ன பிரச்சனை, ஏன் அழுற? 26 மைல்கள் நடந்தே வந்திருக்கேன், 6 வருஷமாக இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், எப்படியாவது இந்த வேதத்தை சொந்தமாக நான் வாங்கிடணுன்ட்டு அந்த போதகர் மனம் உடைந்து போனார். இன்னொரு பாஸ்டர் ஒரு பைபிளை புக் பண்ணி வச்சிருக்கிறார். அவருக்கு கொடுப்பதற்கு அந்த பைபிள் அவர்கிட்ட என்ன செய்யுது? அவர் அதற்கான முழு பணத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆனால் இந்த மகளுடைய ஆர்வத்தை பார்த்து இவ்வளவு வேதாகமத்தின் மேல் ஒரு பாசமாக பிரியமான்னு சொல்லி அந்த போதகருக்கு கொடுக்க வேண்டிய வேதாகமத்தை இவ கையில் கொடுத்து அனுப்பிவிட்டார். அந்த வேதம் கையில் கிடைச்ச உடனே அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதை மார்போடு அணைத்து கொண்டால், முத்தமிட்டால், மறுபடி வேகமாக தன்னுடைய நகரத்திற்கு ஓடி சென்றால் எல்லாருக்கும் காட்டினா பார் சொந்தமாக பைபிள்
படித்து வேதாகமத்தை படித்து அதனுடைய வசனங்களெல்லாம் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லி கொடுப்பாளாம். இவளுடைய ஆர்வம் தான் வேதாகம சங்கம் அந்த நாட்டில் தோன்றுவதற்கு வித்திட்டு இருக்கிறது. வேதம் அன்னைக்கெல்லாம் எல்லார் கையிலையும் கிடையாது, எல்லார்ட்டையும் இருக்கவும் செய்யாது, எல்லாராலும் வாங்கவும் முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வேதாகமத்தின் மேலே பாசமாக உயிராத நேசித்த ஏராளமானவர் இருந்ததெல்லாம் இன்னைக்கு சரித்திரமாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகங்கள் எத்தனை விதமான வேத புத்தகங்கள் அவைலபிளாக இருக்கு. அப்படிதானா? எத்தனை டிசைனா நம்முடைய கரங்களில் வேதம் கிடைக்கிறது. ஏசப்பா பேசின வார்த்தைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரெட் லெட்டர் எடிஷன் வருது, ஃபுல்லாக அதெல்லாம் ரெட் கலரில் இருக்கும். இண்டெக்ஸ் பைபிள்னு வருது, ஈஸியாக நீங்கள் பைபிளை எடுத்து அந்த அதிகாரத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்முடைய தாய்மொழியிலேயே நமக்கு பைபிள் இப்படி விதவிதமாக நினைச்சிது கையில் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வேதத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? இந்த வேதாகமத்தை நம்ம கையில் எடுத்து தினமும் நம்ம அன்பாக வாசிக்கிறோமா? உயிரை போல் இந்த வேதத்தை நம்ம நேசிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த வேதம் நம்முடைய உயிரோடு கலந்திருக்கட்டும், இந்த வேதத்தை நேசிக்கும் இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். தினந்தோறும் இதை வாசித்து, அல்லேலூயா, வேதத்தை தான் வாசிக்கணும். தினம் ஒரு தியானம், இதை மட்டும் வாசிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? தங்க வசன கேலண்டரில் இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய தியான புத்தகங்கள், மெடிடேஷன் புக்ஸ்லாம் இருக்குது. டெய்லி அதை மட்டும் வாசிச்சுட்டு பிரைஸ் காட் இன்னைக்கு நான் வாசிச்சுட்டேன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. இந்த வேதாகமம் நம்முடைய கையில் கிடைப்பதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய உயிரை என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் உட்காந்து பொறுமையாக என்ன செய்யணும்? நல்லா வாசித்து அதை நம்ம தியானம் பண்ணாதான் இது நம்மளை உருவாக்கும். அவங்க பாருங்கள், நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போ இந்த வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தான் நம்மில் மாற்றம் ஏற்படும். நம்முடைய மன மறுரூபமாகும், நம்முடைய சிந்தனை மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் அப்பதான் மாறும். டெய்லி ரொட்டீனாக இருக்கணும். இது தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன செய்யணும்? இருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை பைபிள் வச்சா போதாது. அல்லது பைபிள் குயிஸ் நடத்துகிறாங்க, அப்போ மட்டும் பைபிள் என்ன செய்யக்கூடாது? வேகமாக எடுத்து வாசிக்கிற ஒரு ஆளை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு பைபிளை தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். எந்திரிச்ச உடனே நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? டீ குடிக்க உட்காந்துடக்கூடாது. அல்லேலூயா. எந்திரிச்ச உடனே செல்ஃபோன் எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? உட்காந்துடக்கூடாது. நல்லா எழுந்து உங்களை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து உங்கள் வேதத்தை கையில் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 72 வயது நிரம்பிய ஒரு தகப்பனார் அவங்க சபை போதகர்கிட்ட வந்து சொன்னாராம், பாஸ்டர், இந்த மாதம் நான் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடித்து விட்டேன். ஒரே மாதத்தில் ஐயா அப்படின்னு அந்த பாஸ்டர் கேட்டாங்க. அந்த ஐயா சொன்னார், ஆமாம், ஒரு மாதத்தில் முழு வேதாகமத்தையும் வாசித்து முடிச்சுட்டு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். 72 வயசில் முழு வேதாகமத்தையும் ஒரே மாதத்துலையா? ஐயா, இன்னொரு ஆச்சரியமான காரியத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாராம். என்ன? அந்த ஒரு மாதமும் முழு வேதாகமத்தை முழங்கால நின்னே படிச்சிருந்தார். அல்லேலூயா. இந்த போதகருக்கு இன்னும் ஆச்சரியம். 72 வயசில் நேர் முழங்கால நின்று முழு வேதாகமத்தையும் ஒரு மாதத்தில் வெல்டன் அப்படின்னு பாராட்டும் போது அந்த பாஸ்டர் பார்த்து அந்த ஐயா சொன்னாராம், ஐயா, இது இந்த ஒரு மாதம் மட்டும் கிடையாது, வருஷத்தில் 12 முறை முழு வேதாகமத்தையும் நான் இப்படி மாதந்தோறும் வாசிக்கிறேன். அல்லேலூயா. 12 முறை முழு வேதாகமத்தையும் முழங்கால நின்று ஒவ்வொரு வருஷமும் 72 வயசு தாத்தா வாசித்து முடிக்கிறான்னா 25, 30, 35, 40, 45, 50 என்ன சொல்ல? அல்லேலூயா. உங்கள் வயசில் நீங்கள் வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க? காலை உயரமாக நீட்டி தலாவணியை கொடுத்து சாஞ்சி. ஆமென். அல்லேலூயா. அல்லது பைபிள் எப்படி என்னது கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லலை. ஒருவேளை அப்படிலாம் இருந்தால் அதை மாற்றிடணும். பைபிள் படிக்கும்போது நல்ல பயபக்தியோடு என்ன செய்யணும்? படிக்கணும். நல்ல முழங்கால நின்று படிக்கிறதுக்கு இளம் தலைமுறைகள், வாலிபர்கள், 45, 50 வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் நல்ல நேர் முழங்கால நின்று நினைச்சிங்க நல்லா பைபிள் படிங்க. அல்லேலூயா. இந்த ஐயா சொன்னது அந்த பாஸ்டருக்கு ஒரு பெரிய சவாலாயிட்டு. அவர் பிளான் பண்ணார், இந்த ஐயா ஒரு மாதத்தில் படிச்சிருக்க நம்மளும் படிக்கணும்னு. அந்த பாஸ்டர் 26 நாளில் படித்து முடித்தார். அல்லேலூயா. அவர் சர்ச்சில் போய் சொன்னாராம்,
இப்படி இந்த ஐயாவுடைய சாட்சியை சொல்லி நான் 26 நாளில் என்ன செஞ்சுருக்கேன், படித்து முடிச்சிருக்கேன். என் ரெக்கார்டை யாராவது பிரேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிரேக் பண்ணுங்கன்னா 8 நாளில் ஒரு பிள்ளை படித்து முடிச்சிட்டான் அந்த சர்ச்சில். அப்படின்னா பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும். போட்டின்னு இருந்தால் இதில் போட்டி இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். தினந்தோறும் வேதத்தை நல்லா வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய அதிகாரங்கள் என்ன செய்யணும், நிறைய புத்தகங்கள்னா வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புத்தகங்கள்லாம் திரும்ப 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 என்ன செய்யணும், இதெல்லாம் டெய்லி பேசிஸில் நடக்கணும். தினந்தோறும் இதை நீங்கள் செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் 47வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அனுதினமும் ரட்சிக்கப்படுறவங்க சர்ச்சில் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, சேர்ந்துட்டே இருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா, டெய்லி சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ டெய்லி தேவனை சந்தித்து இருக்கிறாங்க, டெய்லி பைபிள் படிச்சிருக்காங்க, டெய்லி சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காஸ்பல் அப்படின்னாலே கோ அண்ட் ஸ்பெல், போய் சொல்லு. குட் நியூஸ் அப்படின்னாலே கோ டு நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எல்லா இடத்துக்கும் போய் சொல்லு. இயேசுவை சொல்லு, இயேசுவின் அன்பை சொல்லு, அவர் உனக்கு செய்ததை சொல்லு. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ பாருங்க, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணுங்கிறதான் பிரதான கட்டளை. இதை ஆதி திருச்சபை மாதத்துக்கு ஒரு முறை நம்ம சுவிசேஷ ஊழியம் போகணும் செய்யல, அல்லது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சுவிசேஷ ஊழியம் போகணும் நினைச்சில செய்யலை. தினந்தோறும் அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ, யாரெல்லாம் சந்திச்சாங்களோ, எல்லா இடங்களிலும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஊழியம் செஞ்சுருக்காங்க, சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத நபர்களை அவர்கள் சந்திக்கும் போது இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் டெய்லி என்ன செய்யணும், இயேசுவை பற்றி சொல்லணும். உங்களை சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் சந்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதில் உங்களை நேசிக்கிறவங்க, நீங்கள் நேசிக்கிறவங்க, இப்படி ஒரு பெரிய டீமே இருக்குது. உங்கள் ஆத்மாவுக்கு கர்த்தர் செஞ்சதை சொல்லுங்கள். ஏசப்பாட்டது நீங்கள் பெற்ற நன்மை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். கஷ்டத்தோடு ஒருத்தர் வரும்போது, கண்ணீரோடு வரும்போது, தன்னுடைய பிரச்சனையை உங்கள்கிட்ட யாராவது பகிர்ந்து கொள்ளும்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேட்டு அவங்கள்ட்ட இந்த காரியத்திலேருந்து இயேசு உதவி எப்படி செய்வார், இதிலேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யணும், எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுமையாக அவங்கள்ட்ட என்ன செய்யணும், சொல்லணும். இது நம்ம மேலே ஆண்டவர் விழுந்த கடமையாய் வைத்திருக்கிறோம். பாஸ்டர் செய்யட்டும்னு என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதுக்குன்னு திறமையான ஆட்கள் சர்ச்சில் 4-5 பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேசுவாங்க. நமக்கெல்லாம் இப்படிலாம் பேச தெரியாது அப்படின்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தினந்தோறும் சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ பாருங்கள், சர்ச்சில் மெம்பர்ஷிப் எண்ணிக்கை என்ன செஞ்சிட்டே இருக்குது, கூட்டிகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, இவங்க போய் சுவிசேஷத்தை சொன்னதுனால தான். அப்போ சபையில் ஆத்துமாக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் புதிதாக சேர்ந்து கொண்டே இருக்கணும்னா இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்யணும், வெளியில் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன செய்யணும், நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் நிற்கும் போது வெறும் கையை என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. சுவிசேஷத்தை சொல்ல நமக்கு அவர் தந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு போய் அங்கே போய் கையை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், அப்படியே நின்று முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் தந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன், இந்த சுவிசேஷத்தை இந்த ஆத்மாவுக்கு நான் என்ன செஞ்சேன், சொன்னேன், அதனால் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தைரியமாக நம்ம ஆண்டோட்ட போய் என்ன செய்யணும், நிற்கணும். ஆண்டோடைய முகத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய முகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. அங்கே போய் தலையை குனிஞ்சிட்டு என்ன செய்யக்கூடாது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தான்னு கேட்கும்போது இப்படியே என்ன செய்யக்கூடாது. ஆண்டவரே, 4 வீடு வாங்கின ஆண்டவரே, ஆமாம், ஒரு 25 சென்ட் இடம் வாங்கின ஆண்டவரே, 2 கார் வாங்கின ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆண்டவரே, அப்படின்லாம் அங்கே போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதெல்லாம் இங்கே முடிஞ்சிடும். அதெல்லாம் இங்கே நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு பெற்றோரா, ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு பிள்ளையா, நம்ம இருந்து செய்ய வேண்டிய வேலைகள், கடமைகள், பொறுப்புகளெல்லாம் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக நம்ம செய்ய வேண்டிய பிரதான கடமை சுவிசேஷத்தை அறிவித்த. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்கும்போது இதை அப்படி கேட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுக்கணும், இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணணும். தினமும் ஆண்டவரே, உங்களை நான் சந்திப்பேன், ஆலயத்தில் சந்திப்பேன், வீட்டில் உங்களை நான் சந்திப்பேன். டெய்லி
என் கையில் என் தாய்மொழியில் நீங்கள் தந்திருக்கிற வேதாகமத்தை நான் கருத்தாக வாசிப்பேன், அதை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். டெய்லி உங்கள் அன்பை நான் மற்றவர்களுக்கு என்ன செய்வேன், சொல்லுவேன். இதெல்லாம் ஆதி திருச்சபை தவறாமல் செய்த ஒரு காரியம், தினந்தோறும் செய்த ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த பண்புகள் நமக்கு இருக்குமானால் நம்முடைய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமை, நம்முடைய திருச்சபையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்து தருவார். நம்முடைய திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை அனுதினமும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். நம்முடைய திருச்சபையில் இன்னும் அன்பு ஐக்கியம் எல்லாம் என்ன செய்யும், வளரும். இன்னும் நம்முடைய திருச்சபையின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே திருச்சபையில் இருக்கிற அங்கத்தினர்களாகி இருக்கிற நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய இந்த 3 காரியங்களை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லார் கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே சொல்லுங்கள், தினமும் உங்களை நான் சந்திக்கணும். எனக்கு நீங்கள் தந்திருக்கிற தேவாலயத்தில் உங்களை நான் தினமும் சந்திக்கணும். என் வீடு தினமும் நான் உங்களை சந்திக்கிற ஒரு இடமா இருக்கணும் ஆண்டவரே. தினமும் நான் வேதத்தை வாசித்து அதை ஆராய்ந்து பார்க்கணும்ப்பா. அந்த கிருபை நீர் எனக்கு தாரும். நேரம் இல்லைன்னு நான் சொல்லிடக்கூடாதுப்பா. எனக்கு வேதத்தை வாசிக்க முடியல, எனக்கு தெரியல அப்படிலாம் நான் சொல்லிடக்கூடாது. எனக்கு வாசிக்க தெரியலனாலும் வாசிக்க தெரிந்தவர்களோடு இணைந்து உட்கார்ந்து வேதாகமத்தை குறித்த காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கணும். அதை குறித்து நான் பேசணும். உலக காரியங்களை பேசுறதெல்லாம் நான் நிறுத்திட்டு வேதத்தை குறித்து பேசுகிறவர்களோடு இணைந்து அந்த மகத்துவங்களெல்லாம் நான் பேசணும் ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லணும் ஆண்டவரே. என்னை சுற்றி ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. என் தெருவில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. எனக்கு அருகில் இருக்கிற வீடு, எதிரில் இருக்கிற வீடு, பின்புறம் இருக்கிற வீடு, ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிடக்கூடாது. அல்ல சும்மா ஃபார்மாலிட்டியை பேசிட்டு அன்பா நான் பழகிட்டு மட்டும் போயிடக்கூடாது. என்னுடைய நோக்கம் எல்லாம் இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த கிருபை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆதி திருச்சபையில் அவர்களுக்கு இருந்த ஆண்டவரே இந்த அனுதின அனுபவம் எங்களுக்கும் சொந்தமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.